வணக்கம். நம்ம TNPSC Group 2A Prelims 2025க்காக இங்கிலீஷ் சப்ஜெக்ட் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இங்கிலீஷில் நம்ம vocabulary பார்த்துட்டு இருக்கோம். அதில் யூனிட் 1ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா synonyms and antonyms. ஸோ அதில் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் ஃபியூ கிளாஸஸில் நம்ம நிறைய வேர்ட்ஸ் பார்த்துட்டோம். ஸோ நம்ம இன்னுமே கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் நம்ம பார்த்து முடிச்சோடனே நம்ம நெக்ஸ்ட் டாப்பிக்கான ஹோமோஃபோன்ஸை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ நம்ம இன்றைக்கான கிளாஸில் ஃபர்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் ஜேடட். ஸோ ஜேடட்ன்ற வேர்டை நீங்கள் நிறைய இந்த மாதிரி ஒரு கலாக்கியல் டேர்ம்ஸை நீங்கள் பார்க்கலாம். ஸோ ஜேடட் நம்ம எப்போ சொல்கிறோன்னா, நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கும், நம்ம ரொம்ப அன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஷாப்பிங் பண்ணிவிட்டு ரொம்ப வேலை செஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருந்தால் ஐ எம் ஜேடட் அண்ட் டஸ்டட் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ ஜேடட்னா ரொம்ப டயர்ட் அண்ட் எக்ஸாஸ்டட், கொஞ்சம் டயர்டில் ரொம்ப டயர்ட். ஓகே, ஸோ எக்ஸாஸ்டட் அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ இதுவே ஆப்போசிட் என்ன, நீங்கள் எக்ஸாஸ்டட்லாம் இல்லை, நீங்கள் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்க, அப்படியே ரொம்ப அப்படியே என்ன சொல்ல, ரொம்ப பூஸ்டடாக, ரொம்ப அப்படியே ஹாப்பியாக எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. ஸோ ஒரு அப்போதான் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இன்னும் ஃப்ரெஷ்ஷாக ரெனியூடாக இருக்கீங்கன்னா அதுதான் உங்களோட ஆப்போசிட்டாக நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, ஜஸ்டிஃபை. ஸோ ஜஸ்டிஃபை மீனிங் என்ன, you're actually supporting the issue. ஸோ நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டீங்க, ஜஸ்டிஃபைட்னா அந்த ஸ்டேட்மெண்ட் என்ன ஸ்டேட்மெண்ட்டோ, அது தப்பான ஸ்டேட்மெண்ட்னாலும் நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க, அது கரெக்டான ஸ்டேட்மெண்ட்னாலும் நீங்கள் ஜஸ்டிஃபை பண்ணுறீங்க. ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட்டோ அதை நீங்கள் எஸ் அப்படின்னு சொல்கிறது தான் ஜஸ்டிஃபை. அந்த எஸ்ன்னு சொல்கிறது பேர் தான் டிஃபெண்டிங். ஓகே, ஸோ நீங்கள் தப்பு பண்ணாலும் நீங்கள் உங்களை டிஃபெண்ட் பண்ணலாம், கரெக்ட் பண்ணாலும் உங்களை டிஃபெண்ட் பண்ணலாம். நீங்கள் என்ன சொல்ல வரீங்க, ஸோ நான் தான்ப்பா கரெக்ட் அப்படின்னா டிஃபெண்ட் யுவர் செல்ஃப், ஜஸ்டிஃபை யுவர் செல்ஃப், அப்படி தானே நம்ம சொல்லணும். ஸோ ப்ரூவ் யுவர் செல்ஃப்ன்றது நீங்கள் அதை ப்ரூவ் பண்ணுறீங்க. ஸோ டிஃபெண்ட்னா நீங்கள் ப்ரூவ்லாம் நீங்கள் பண்ணல, நீங்கள் அந்த ப்ராசஸில் இருக்கீங்க, யூ ஜஸ்ட் டிஃபெண்டிங் யுவர் செல்ஃப். ஓகே, ஸோ நீங்கள் என்ன தப்பு பண்ணாலும் ஒரு கரெக்ட் பண்ணாலும் யூ ஸ்டாண்ட் பை யுவர் செல்ஃப். ஸோ தட் இஸ் கால்ட் டிஃபெண்டிங் ஆர் ஜஸ்டிஃபைங். ஆர் அதை எக்ஸ்கல்பேட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம், யூ ஆர் ஜஸ்ட் எக்ஸ்கல்பேட்டிங் ஒரு ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுவே அதோட ஆப்போசிட் என்ன, இம்ப்யூட்டிங் ஒரு அரேனிங். ஸோ நீங்கள் அதை ஜஸ்டிஃபை பண்ணல, நீங்கள் அதுக்கு ஆப்போசிட்டாக சொல்கிறீங்க, யோர் ஸ்டேட்மெண்ட் இஸ் அன் இம்ப்யூட் டு திஸ் அப்படின்னா நீங்கள் உங்களது ஜஸ்டிஃபையே பண்ணலையே. ஸோ அதுதான் வந்து நம்ம இம்ப்யூட்டிங்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, ஜுவனைல். ஸோ ஜுவனைல் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஜுவனைல் ஆக்ட் 2000, 2015, 21 எல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஜுவனைல்னால் ஒவ்வொருத்தருக்கு அந்தந்த ஏஜ் கேட்டகரி இருக்குது. நீங்கள் இவ்வளோ வயசுக்குள்ளே இருந்தால் ஜுவனைல் இன்டர்நேஷ்னல் லான்னு சொல்லுவோம், இந்தியன் லான்னு சொல்லுவோம். பட் பொதுவாக நம்ம எடுத்துக்கிறதுனா யங்ஸ்டர்ஸ் பிலோ 18 years of age. ஸோ அவங்கள தான் நம்ம ஜுவனைல்னு சொல்லணும். ஜுவனைல்னால் ரொம்ப சின்ன பசங்க. ஓகே சின்ன பசங்க. ஸோ they are below 18 years, அவங்கள நம்ம ஜுவனைல்னு சொல்கிறோம். யங் அண்ட் டெண்டர். ஸோ ஜுவனைல்ன்றது நம்ம பசங்களில் ஹியூமன்ஸில் நம்ம அப்படி சொல்கிறோம். இதுவே வந்து அனிமல்ஸ் அவங்களாம் பார்த்திங்கன்னா அவங்களோட குழந்தை இருக்குல்ல, இப்போ ஒரு பெரிய பப்பியோட பெரிய டாகோட குழந்தை, ஸோ அவங்களெல்லாம் கூட நம்ம பொதுவாக சொல்லணும்னா ஜுவனைல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ மீனிங் they are very young, so they are offsprings அப்படி. ஓகே, ஸோ இதுவே வந்து அவங்களோட ஆப்போசிட் என்ன, அவங்க யங்கெலாம் இல்லையே, அவங்க ரொம்ப பெரியவங்க. ஓகே, ஸோ அதை வந்து டொட்டாஜ் ஆர் ஆன்டிக்வேட்டட், ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறது. ஸோ they are not young, so they are very old. ஓகே, ஸோ அதுதான் அவங்களோட ஆப்போசிட்டாக நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நம்ம ஆல்ரெடி கீன் பார்த்துருக்கோம். ஸோ கீனான ஷார்ப் அண்ட் பாய்க்னட், ஸோ அதை தான் நம்ம கீன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே வந்து ஆப்போசிட் என்ன, வெரி வேப்பிட் ஒரு இன்சிபிட். ஸோ இதுதான் அவங்களோட ஆப்போசிட்டாக நம்ம சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து லாவிஷ். ஸோ லாவிஷ்னாலே என்ன, பிரம்மாண்டம், ரொம்ப பெருசு, அழகு. நம்ம பார்ப்போம்ல அம்பானி வீட்டு கல்யாணம், அதுக்கான லாவிஷ்னா டக்குன்னு அவங்க தான் வராங்க. ஸோ ரொம்ப ரொம்ப மேசிவாக அப்படியே இந்த உலகத்தில் இருக்க எல்லாருமே, எல்லா பணக்காரங்களும் அந்த ஒரே ரூமில் இருக்கிறத பார்த்துருப்பீங்க. ஸோ தட் இஸ் கால்ட் லாவிஷ். ஓகே, இட்ஸ் அ லாவிஷ் வெட்டிங், ஒரு லாவிஷ் ஈவெண்ட், இட்ஸ் அ லாவிஷ் ஹவுஸ் அப்படின்னா இட்ஸ் very rich, it is worth millions and billions அந்த மாதிரி. ஸோ இட்ஸ் வெரி பிக். ஓகே, இப்போ நம்ம வீட்டெல்லாம் பார்த்தா யாரும் லாவிஷ்னு சொல்லுவாங்க, இல்லை ஒன்றுமே கிடையாது. உங்கள் வீடு பெருசாக இருக்கலாம், பட் அது லாவிஷாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. பட் சில வீடெலாம் ரொம்ப லாவிஷாக இருக்கிறது நீங்கள் பார்த்தாலே தெரியும். ஸோ அவங்க வந்து இட் ஷோஸ் அ ஸ்டார்டம், இட் ஷோஸ் அ கிளாஸ், இட் ஷோஸ் மணி, அவ்வளோதான். அந்த வீடை பார்த்தாலே இது பணம் தான் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ தேட் இஸ் கால்ட் பீங் லாவிஷ். ஸோ எக்ஸசிவ், அபண்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதுவே வந்து ஆப்போசிட்டான ஸ்கார்ஸ் அண்ட் டெஃபிஷியன்ட். ஸோ அவங்கள ஏன் நம்ம லாவிஷ் சொல்கிறோம், அவங்ககிட்ட நிறையா பணம் இருக்குது, அதனால தானே அங்கே அவ்வளோ செலிப்ரிட்டிஸ் வராங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ க்ரோர்ஸ் கொடுத்ததுனால தான் அவங்க வராங்க, இல்லாட்டி அவங்க வரவாங்க இல்லை. ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மணி, இட்ஸ் ஆல் அபவுட் ரிசோர்ஸஸ். ஸோ இப்போ இங்கே வந்து நிறைய லாவிஷ் ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொல்லலாம். இங்கே லாவிஷான நிறைய ஃபாரஸ்ட் plants or whatever it is
in abundance. அதுதான் நம்ம lavish அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, லீனியன்ட். ஸோ லீனியனாக நம்ம பார்ப்போம்ல, டீச்சர்ஸ் இந்த மேம் ரொம்ப லீனியன்ட்ப்பா, இந்த ரூல்ஸ்லாம் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்குது, இந்த கவர்மெண்ட் கொஞ்சம் லீனியண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ லீனியன்ட்னா என்னென்னா அவங்க ரொம்ப கடுமையானவங்க இல்லை. ஓகே, ஸோ அவங்க கொஞ்சம் ஓகே சில் தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்கிறது. ஸோ இட்ஸ் கால் மர்சிஃபுல். அதான் அதோட கரெக்டான ஒரு சினோனிம். கம்பேஷனேட்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இப்போ நிறைய நம்ம ஹிஸ்ட்ரியிலே பார்த்தா நிறைய கிங்டம்ஸில் நிறைய ரூலர்ஸ் வந்து ரொம்ப லீனியண்ட்டாக இருப்பாங்க, நிறைய ரூலர்ஸ் வந்து லீனியண்ட்டாகவே இல்லை. அவங்க வந்து நிறைய டாக்ஸஸ், நீ போ, நீ இவ்வளோ தான் பண்ணணும், போ, நீ இவ்வளோ கொடுத்து தான் ஆகணும் அப்படின்லாம் சொல்கிறவங்களும் நம்ம லீனியன்ட் நான் சொல்லுவோம் இல்லை. தேவர் வெரி சிவியர். அவங்களோட சிவியர் டாக்ஸேஷன் பாலிசிஸ், சிவியர் அட்டாக்ரஸி, இதெல்லாம் வந்து நம்மளால் தாங்கவே முடியாது. ஸோ அவங்களெல்லாம் நம்ம ரொம்ப சிவியர் ரூலர்ஸ், க்ரூவல் ரூலர்ஸ் சொல்லுவோம். பட் லீனியன்னா தே வெரி க்யூட், தே வெரி ஸ்வீட், தே வெரி மர்சிஃபுல், தே வெரி எம்பத்தட்டிக், ஆர் தே வெரி கம்பேஷனேட். ஸோ இதெல்லாம் அவங்கள வந்து லீனியன்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, லயபிள். ஸோ லயபிள்னாலே என்ன, அக்கௌண்டபிள். ஸோ லயபிள்னா யூ ஆர் லயபிள் டு பே திஸ். ஸோ நீங்கள் வந்து இங்கே ஒரு ஷோரூம் போகிறீங்க. ஸோ அங்கே கிளாஸ் க்ராக்கரி செட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் அதை அப்படியே எடுத்து அப்படியே தொட்டு பார்த்துட்டே இருக்கீங்க. பொத்துன்னு அது விழுந்துச்சுன்னா அது யாரோட பணம், நீங்கள் தான் கொடுத்தாகணும். நீங்கள் அதை வாங்கினா தான் நீங்கள் அதை பே பண்ணணும். பட் அங்கே நீங்கள் வாங்கவே இல்லை, உங்களை யார் அதை தொட்டு சுவால்ட்டியெல்லாம் விளையாட சொன்னாங்க, நீங்கள் அப்படி பண்ணவே கூடாது. அதை பண்ணிட்டீங்கன்னா அந்த இடத்துல யூஆர் லயபிள் டு பே இட்ஸ் ப்ரைஸ். ஓகே, ஸோ லயபிள் மீனிங் அது நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஓகே, ஸோ யூஆர் சப்போஸ் டு இட், யூஆர் பவுண்ட் டு டூ இட். நீங்கள் அங்கேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்மளோட காமர்ஸ், நம்ம அக்கௌண்ட் ஷீட்டில் நம்ம பார்ப்போம்ல, பேலன்ஸ் ஷீட்டில் அசெட் அண்ட் லயபிலிட்டி. ஸோ உங்களோட பிஸ்னஸில் அசெட்ஸ்ன்னு இருக்குன்னா பக்கத்துலேயே லயபிலிட்டிஸ்னு இருக்கும். லயபிலிட்டிஸ்க்கு பதிலாக நம்ம ஏன் வேறு எந்த வார்த்தையும் போடலை? நீங்கள் ஏன் அதை கடன், ஒரு பாரோவிங்ஸ், கிரெடிட், டெபிட் அந்த மாதிரி வார்த்தையில் ஏன் நீங்கள் போடவே இல்லை? லயபிலிட்டி மீனிங் நீங்கள் அதை இன்னொருத்தருக்கு கொடுத்து தான் ஆகணும். கேபிட்டல்ன்றது உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா நீங்கள் அதை கொடுத்து தான் ஆகணும் உங்களோட இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஆர் நீங்கள் உங்களோட கிரெடிட்டார்ஸ்க்கு நீங்கள் அதை பே பண்ணி தான் ஆகணும். லோன்ஸ் எடுத்தால் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். நீங்கள் பண்ணி தான் ஆகணும். அந்த வார்த்தை இருக்குல்ல, ஆகணும், தட் இஸ் கால்ட் பவுண்ட். யூ ஆர் பவுண்ட் to do it. So அந்த வார்த்தை பேர் தான் liability. You are liable to pay for him. You are liable to pay the loan. You are liable to pay the person. You are liable to your creditors. So இதுதான் நம்ம liability ன்னு சொல்றோம். So which means you are accountable to pay for him. You are bound to pay for him. So இதான் நம்ம liability ன்னு சொல்றோம். So இதோட opposite என்ன, அன்அக்கௌண்டபிள். எனக்கு எந்த லைபிலிட்டிலாம் இல்லைப்பா, நான் அதெல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டேன்ப்பா, நான் பாட்டுன்னு உடச்சிட்டு அப்படியே நைஸாக அப்படியே நான் நகர்ந்து வந்துட்டேன்னா அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே யாருமே என்ன பார்க்கல அப்படின்னா யூஆர் நாட் அக்கௌண்டபிள். நீங்கள் அப்படியே எஸ்கேப் ஆகிட்டீங்க அப்படின்னா யூஆர் அன்அக்கௌண்டபிள் ஃபார் டூயிங் இட். ஒரு 10 பேர் வந்தாங்க, 10 பேரில் யார் உடைச்சாங்கன்னே தெரில அப்படின்னா அவங்க 10 பேர்கிட்டையுமா வாங்க முடியும் இல்லை. ஸோ இட்ஸ் நாட் directly bound on you. ஓகே, ஸோ அதை நம்ம அன்அக்கௌண்டபிள் நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன, லிபரல். ஸோ லிபரல்னால் நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும்ல. ஸோ லிபரல்னால் மீனிங் வெரி சில், வெரி லூஸ்லி டன். ஸோ இட்ஸ் அ வெரி ஒரு லிபரல் ரூலர் நம்ம பார்ப்போம். லீனியன்ட் வந்து அவங்க ஸ்ட்ரிக்ட் ரூல்ஸ் அந்த மாதிரி. லிபரல்னால் என்னென்னா அவங்க வந்து நிறைய நமக்கு சலுகை தருவாங்க, ஒரு நிறைய அவங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருப்பாங்க, அவங்க நிறைய மக்களுக்கு அப்படியே வாரி கொடுப்பாங்க அந்த மாதிரி. ஓகே, ஸோ தே ஆர் மோர் ஆஃப் கிவர்ஸ். ஓகே, ஸோ ஜெனரஸ், மெக்னானிமஸ் இதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். ஸோ இதெல்லாம் மீனிங் வாட், அவங்க வந்து ரூல்ஸில் ரொம்ப லிபரலாக இருக்காங்க, அது வேறு. பட் லிபரலான ஒரு பர்சன்னாலே நீங்கள் என்னென்னா அவங்க வந்து ரொம்ப நல்லா செலவு பண்ணுவாங்க உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ திஸ் ரூல், இப்போ இங்கே இருக்கிற ஆட்சி வந்து ரொம்ப லிபரலாக இருக்காங்கன்னா மீனிங் அவங்க உங்களுக்காக நிறைய பாலிசிஸ் கொண்டு வராங்க, நிறைய ஸ்கீம்ஸ் கொண்டு வராங்க உங்களுக்காக. இவங்களுக்கு இந்த ஸ்கீம், அவங்களுக்கு இந்த ஸ்கீம், உனக்கு இது, உனக்கு இவ்வளோ, உனக்கு அவ்வளோ அப்படிலாம் கொடுக்குறாங்கன்னா திஸ் இஸ் அ வெரி நைஸ் ஸ்கீம், திஸ் இஸ் அ வெரி நைஸ் கவர்மெண்ட். அதனால அவங்க நிறைய கஷ்டப்படுறாங்க, அவங்களுக்கு நிறைய லாஸஸ்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் அவங்க வந்து வெல்ஃபேர் மோட்டிவ்காக இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் அ வெரி லிபரல் ரூல் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ தே ஆர் பீங் வெரி ஜெனரஸ், they are being very compassionate, and they are being very magnanimous. So they are being very overly good. So இதெல்லாம் நம்ம லிபரல் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அதுவே ஆப்போசிட் என்ன,
கஞ்சம் கொடுக்கவே மாட்டாங்க. என் அம்மாலாம் ₹1 தரமாட்டாங்க அப்படின்லாம் சொல்லணும்னா அப்போ அது பேர் என்ன? ஸ்டிஞ்சி. யூ பீங் வெரி மெலிஷியஸ். நீங்கள் வந்து ₹1 எடுக்க மாட்டான்ப்பா, கூடவே வரவா இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டே இருப்பான், ஆனால் ₹1 கூட நம்ம தரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் தட் இஸ் கால் பீங் ஸ்டிஞ்சி. ஸோ நிறைய கொடுத்தாங்கன்னா யூ பீங் வெரி மெக்னானிமஸ். அவங்க கொடுக்கவே இல்லை, சரியான ஒரு கஞ்சம் அப்படின்னா நீங்கள் வந்து அவங்கள ஸ்டிஞ்சி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸ்டிஞ்சி ஆர் பீங் மெலிஷியஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, லிங்கர். ஸோ லிங்கர்னா என்ன? ஸோ நம்ம சொல்லலாம் இவங்களோட ஃப்ராக்ரன்ஸ் வந்து இட்ஸ் ஜஸ்ட் லிங்கரிங் இன் திஸ் ரூம். அவங்களோட அந்த பர்ஃப்யூம் வாசனை இட்ஸ் ஜஸ்ட் லிங்கரிங் ஆல் ஓவர் திஸ் பிளேஸ். ஸோ சம்திங் விச் இஸ் பீங் தேர் ஆல் ஓவர் த பிளேஸ், அந்த மாதிரி இட் இஸ் நாட் வெரி விசிபிள். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ரூமில் ஒரு 10 துணியை கீழே போட்டிங்கன்னா 10 துணி இஸ் லிங்கரிங் ஹியர்னு நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஓகே, ஸோ ரெண்டுமே வந்து வார்த்தை தான், எல்லாமே இருக்குது, எல்லா இடத்துலையுமே இருக்குன்றது தான் வார்த்தை. பட் யாருக்கு எந்த வார்த்தை இருக்குன்னு நீங்கள் சொல்லணும். ஓகே, ஸோ த க்ளோத்ஸ் ஆர் ஜஸ்ட் பீங் என்ன சொல்ல, த க்ளோத்ஸ் ஆர் ஜஸ்ட் பீங் லைங் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுக்கும் த க்ளோத்ஸ் ஆர் லிங்கரிங் ஹியர் அண்ட் தேர் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடாது. ஓகே, ஸோ லிங்கரிங்னா அது அந்த இடத்துல அது அப்படியே அங்கேயே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து இட்ஸ் பீங் லாய்டரிங் தேர் ஆர் இட்ஸ் பீங் ஸ்ப்ரெட் தேர், அது எல்லா இடத்துலையுமே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஸோ இதோட ஆப்போசிட் என்ன? அது அங்கே இல்லை. ஸோ இதுதான் அதோட ஆப்போசிட். ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் பார்த்தீங்கன்னா லஷ்யஸ். ஸோ லஷ்யஸ் நமக்கு தெரியும், இவங்க பேர் ஒரு பிராண்டே இருக்குது, இந்த சிக்கன் மட்டன்லாம் அவங்க வந்து கொடுக்குறாங்க, நம்ம பார்த்துருப்போம். ஸோ லஷ்யஸ் மீனிங் வெரி டெலிஷியஸ், ரொம்ப அழகாக இருக்குது அப்படியே. இது வந்து நம்ம ஃபுட்டுக்கு தான் நம்ம சொல்லுவோம். நம்ம லஷ்யஸ்ன்றது நம்ம வந்து பெயிண்டிங்க்கோ இல்லை வந்து ட்ரெஸ்ஸுக்கோ நம்ம சொல்கிறது கிடையாது. இட்ஸ் அ ஜெனரல் வேர்ட் ஃபார் யூஸ் ஃபார் ஃபுட் ஐட்டம்ஸ். ஓகே, ஃபுட் ஐட்டம்ஸ் தான் நம்ம சொல்லுவோம். ஸோ லஷ்யஸ் மீனிங் அது ரொம்ப சூப்பராக இருக்குது, அது செம்மையாக இருக்குது. அந்த இட் வாஸ் அ லஷ்யஸ் ஃபீஸ்ட், இட் வாஸ் அ லஷ்யஸ் டின்னர் அப்படின்னா இட்ஸ் வெரி நைஸ். நீங்கள் டெலிஷியஸ்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணலாம், பட் டெலிஷியஸ் எல்லாருமே சொல்கிறாங்களே, ஸோ அதனால நீங்கள் இந்த வார்த்தை அதுக்கு பதிலாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இட் வாஸ் அ லஷ்யஸ் ஃபீஸ்ட், த டின்னர் ஸ்ப்ரெட் இஸ் வெரி லஷ்யஸ், த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்ப்ரெட் இஸ் வெரி லஷ்யஸ், த புஃபே ஸ்ப்ரெட் இஸ் வெரி லஷ்யஸ். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஸோ லஷ்யஸ்க்கு இன்னொரு வார்த்தை palatable. ஸோ இதுவுமே நீங்கள் வந்து இந்த டின்னர் புஃபேஸ் இங்கெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ palatable என்னன்னா நீங்கள் அதை பார்க்கும் போதே ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப கலர்ஃபுல்லாக. இந்த சைட் நல்லா சாலட்ஸு, இந்த சைட் நல்லா ஒரு பிரியாணி, இந்த சைட் கிரேவிஸ், அந்த சைட் டெசர்ட்ஸு, அதை பார்க்கவே வந்து இட்ஸ் வெரி கலர்ஃபுல், இட்ஸ் வெரி appetizing, it's very appealing. அது you just want to devour it. நீங்கள் அதை பார்த்தோன்னே உங்களுக்கு எங்கே சாப்பிடணுன்னே தெரியாமல் நீங்கள் அங்கங்கே நீங்கள் இட்ஸ் வெரி நைஸ், இட்ஸ் வெரி இன்ட்ரிகிங், உங்களுக்கு அது சாப்பிடணுன்னு ரொம்ப தோணுது. ஓகே, ஸோ தேட் இஸ் கால் palatable. உங்களோட ஃபுட் ஸ்ப்ரெட் வந்து இட்ஸ் palatable-னாலே என்ன அர்த்தம்னா உங்களுக்கு அது ரொம்ப பார்க்கவே ரொம்ப பிடிச்சி போச்சு, உங்களுக்கு அது சாப்பிட்றோன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்ம டெய்லி நம்ம லன்ச் எடுத்துகிட்டு வரோம், அதில் டெய்லி லன்ச்சுமா நமக்கு ரொம்ப அப்படியே அழகாக இருக்கும். என்னம்மா இதெல்லாம் ஒரு லஞ்சா, இதெல்லாம் பார்க்கவே ஒப்பலை, இப்படிலாம் நம்ம சொல்வோம்ல ஸ்கூல் டைம்லலாம். அது செய்கிறது எவ்வளோ கஷ்டம் தான் நமக்கு தெரியும், பட் அதெல்லாம் நமக்கு அப்போ தெரியல. பார்க்கவே நல்லா இல்லை, அவன் என் ஃப்ரெண்டை பாரு, அவனோட லஞ்சு எப்படி இருந்துச்சு தெரியுமா, சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னா அது பார்க்கும் போதே ரொம்ப அழகாக, ரொம்ப ஒரு மாதிரி ஆப்பிடைசிங்காக இருக்குல்ல. ஸோ அதுதான் நம்ம palatable-னு சொல்லணும். ஸோ எவ்ரி திங் இட் இஸ் லிங்க்ட் வித் த டேஸ்ட் ஆல்சோ. ஓகே, ரொம்ப நல்லா இருக்குது, அது palatable. இதோட ஆப்போசிட் என்ன? unsavory. நல்லாவே இல்லை, ஒப்பலை, சாப்பாடே சுத்தமாக நல்லா இல்லை. இன்றைக்கி நீங்கள் வெட்டிங்கில் ஒரு சாப்பாடு போட்டிங்களா, நல்லா வந்துச்சு, இட் வாஸ் நாட் அட் ஆல் நைஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு இட் வாஸ் அன் unsavored dish, இட் வாஸ் அன் unsavored event, இட் வாஸ் unsavored spread இப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் என்ன? மேண்டேட்ரி. ஸோ மேண்டேட்ரினா தெரியும், கம்பல்சரி, நீங்கள் அது பண்ணி தான் ஆகணும். ஓகே, வேறு வார்த்தையே இல்லை, வேறு ஆப்ஷனே இல்லை. நீங்கள் வந்து டேக்ஸ் நீங்கள் கட்டலைன்னா நீங்கள் அதுக்கான பெனால்ட்டிஸ் நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். இபி பில் உங்களுக்கு ஒரு டேட்டு கொடுப்பாங்க, உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு 1.5 மாதம் டைம் கொடுப்பாங்க, அது வரைக்குமே நீங்கள் கட்டலைன்னா அடுத்த நாளே ஃபைன். ஒரு பில்லுக்குமே ₹130 ஃபைனு. ஸோ நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். அடுத்த நாளே உங்கள் வீட்டுக்கு ஆள் வந்துடுவாங்க இபிலேருந்து, நேற்று தானே டெட்லைன், ஏன் நீ இன்னும் கட்டலை, உனக்கு 1 மாதம் டைம் கொடுத்தால நீ ஏன் கட்டலை, ஃபைன் போடு. எல்லாத்துக்குமே நம்ம ஃபைன் போட்டு தான் நம்மளை கட்ட வைப்பாங்க. திருப்பி நீ கட்டலைன்னா திருப்பி ஃபைன். ஸோ இந்த மாதிரினா விச் மீன்ஸ் அந்த பில் இஸ் அ மேண்டேட்ரி பேமெண்ட், நீ அதை பண்ணி தான் ஆகணும். கிரெடிட் கார்டு சரி ஒரு எனி பேமெண்ட் சரி which is bound, which is time bound for that matter, அப்படி இருந்துச்சுன்னா ஸோ தீஸ் ஆர் கால்ட் as mandatory payments or imperative payments. ஓகே, imperative payments-னா imperative-னா it's an order, it's an
இட்ஸ் an ஆர்டர். நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணும். நீங்கள் அதுலேருந்து எஸ்கேப் ஆகவே முடியாது. நீங்கள் ஒரு 10 நாள் கட்டலைன்னா என்ன, கரண்ட்டு பிடிங்கிட்டு போயிடுவாங்க. கரண்ட் இல்லைன்னா நம்மளால் வாழ முடியுமா? ஒரு அரை நாள் கூட முடியவே முடியாது இல்லை, கஷ்டம்ல இருது. ஸோ அதுதான் நமக்கு தெரியணும். ஸோ தே ஆர் பவுண்ட், தே ஆர் டைம் பவுண்ட் அண்ட் தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங்லி என்ஃபோர்ஸ்ட். ஸோ தட் இஸ் கால் மேண்டேட்ரி பேமெண்ட்ஸ். ஸோ இட்ஸ் அ ரெக்வெஸ்ட். ரெக்வெஸ்ட்னா அதை நீங்கள் பண்ணி தான் ஆகணும், அவ்வளோதான். உங்களுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. ஓகே. ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, ஆப்ஷனல். நீங்கள் அதை பண்ணணும்னு அவசியமே இல்லையே. இப்போ நீங்கள் எதனா ஒரு சேவ் பண்ணுறீங்க, ஸோ தட் இஸ் நாட் வெரி பவுண்ட் இல்லை. நீங்கள் வந்து இந்த ஸ்கீம் போடுறீங்க, ஒரு அந்த ஸ்கீம் போடுறீங்க, இந்த ஸ்கீம் போடுறீங்க, இந்த கோல் ஸ்கீம் போடுறீங்கன்னா தட் இஸ் நாட், இட்ஸ் நாட் பவுண்ட். நீங்கள் அங்கே போடணும், அந்த ஸ்கீம் போடணும் அப்படின்னு உங்களுக்கு அவசியமே இல்லை. நீங்கள் உள்ளே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா மாதம் மாதம் கட்டணும், அது வேறு. பட் உள்ளே ஜாயின் பண்ணுறதுக்கு அவசியம்னே ஒன்று இல்லையே. ஓகே. பட் உங்கள் கரண்ட்டு பில் அப்படியா இல்லை, நீங்கள் வீடு கட்டினாலே உங்களுக்கு கரண்ட்டு தேவை. கரண்ட்டு தேவைன்னா கரண்ட்டு பில்லுன்னு ஒன்று நீங்கள் கட்டி தான் ஆகணும். ரோடு டேக்ஸ் கட்டணும், மெட்ரோ வாட்டர் கட்டணும். இதெல்லாம் வந்து பவுண்டட். யூ ஆர் பவுண்டட் டு பே ஃபார் இட். ஓகே. பட் உங்கள் சேவிங்ஸ் நீங்கள் இதுக்காக சேவ் பண்ணுறீங்க, அதுக்காக சேவ் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் நாட் பவுண்டட். ஸோ அது வந்து இட் இஸ் ஆப்ஷன். ஒரு 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 வயசான பர்சன் அது பண்ண தான் செய்வாங்க. வயசாக இல்லாத பர்சன் தான் சரி ஓகே நம்ம இப்போதைக்கு பார்த்துக்கலாம், அப்புறமா நம்ம சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருப்பாங்க. அப்புறமா எல்லா வேலையும் ஏறிடும், அப்புறம் அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம் மேஸ்குலின். ஸோ மேஸ்குலின்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும், வெரி போல்ட் அண்ட் வெரி ஸ்ட்ராங் அண்ட் ஆல் தட். ஸோ த கேலண்ட் அண்ட் ஸ்ட்ராப்பிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே அவங்க ஆப்போசிட் என்ன, வெரி ஃபெமினின், வெரி மாடெஸ்ட். ஸோ நமக்கு சில பேர் பிடிக்கல, நமக்கு every man is not masculine இல்லையா. ஓகே. எவ்ரி மேன் இஸ் நாட் masculine இல்லையா. நமக்கு சில பேர் பார்த்தா தான் வாவ் ரொம்ப அப்படியே செம்மையாக இருக்காங்க, செம்ம அப்படியே அவங்க அப்படியே நல்லா மசில்ஸ்லாம் பில்ட் பண்ணி அப்படியே சூப்பராக இருக்காங்க அப்படின்னும் போது தே ஆர் வெரி ஸ்ட்ராங். இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஃபிசிக்கலி, ரொம்ப மசில்ஸ்லாம் அப்படியே பில்ட் பண்ணி அப்படி இருந்தாலும் இப்போ ரோட்டில் ஏதாவது ஒரு சண்டை நடக்குது, அப்படி யாரோ 2 பேருக்குள்ளே சண்டை நடக்குது, அவங்க அப்படியே வேடிக்கை மட்டும் பார்த்துட்டே இருக்காங்க, அதை போய் தடுக்க ஏதோ எஃபர்ட் எடுக்கல, ஜஸ்ட் ஒரு ஸ்பெக்டேட்டராக இருக்காங்கன்னா he is not a masculine man இல்லை. A masculinity is not just with your looks, it's with your attitude, it's with the way you carry yourself, you contribute to the society, everything involves masculinity. Okay. நீங்கள் நிறைய மசில்ஸ்லாம் பில்ட் பண்ணணும்னு கூட அவசியம் இல்லை. பட் when somebody is fighting or somebody is abusing some other person, somebody is harassing some person, அங்கே நீங்கள் வந்து நீங்கள் ரொம்ப போல்டு, ஐ மீன் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்கு மசில்ஸ் அதெல்லாம் இல்லை, பட் ஆனாலும் நீங்கள் போய் தடுக்கிறீங்கன்னா you are a masculine person. Okay. Meaning you're showing your strength, you're showing your power in front of people, you're showing that you own something. Okay. You have some courage to do it. So அதே தான் நம்ம மேஸ்குலினிட்டின்னு சொல்கிறோம். இதே ஆப்போசிட் என்ன, ஃபெமினினிட்டி. ஓகே. ஃபெமினா நமக்கு எதுக்கு வம்பு வேண்டாப்பா அப்படி கொஞ்சம் இதுவாக. ஃபெமினா வெறும் பெண்கள் தான் ஃபெமினாக இருக்குன்னு அவசியமே இல்லை. நம்ம நிறைய ஆப்போசிட்ஸ்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ மீனிங் வாட் யூ நாட் வெரி ஸ்ட்ராங், யூ நாட் வெரி அப் ஃப்ரண்ட், அந்த மாதிரிலாம் இல்லை. யூ வெரி மீக் அண்ட் சைலண்ட் அண்ட் டிமிட் அண்ட் ஆல் ஆஃப் தேட். ஸோ அவங்கள நம்ம ஃபெமினினிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதான் மேஸ்குலினோட ஆப்போசிட். ஓகே. நெக்ஸ்ட் வேர்ட் வந்து மாடெஸ்ட். மாடெஸ்ட்னா நம்ம நிறைய பெரிய ஆட்கள்லாம் நம்ம அப்படி சொல்லுவோம். ஓகே. அவங்க வந்து ரொம்ப ஹம்பிளாக, ரொம்ப ஸ்வீட்டாக, ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. யூ ஹவ் ட்ரெஸ்ட் வெரி மாடெஸ்ட் ஃபார் த ஒகேஷன். ஸோ விச் மீன்ஸ் நீங்கள் வந்து இந்த இவெண்ட்டுக்கு ரொம்ப சிம்பிளாக நீங்கள் நினச்சா அப்படியே ஜேரிங்காக அப்படியே பச்சக்குன்னு ஒரு ட்ரெஸ் கலர்லாம் போடலாம். ஆனாலும் நீங்கள் அதெல்லாம் போடாமல் ரொம்ப மியூட்டடாக ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்கன்னா ஸோ அதை தான் நம்ம மாடெஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். மீனிங் you're not very upfront, you're not very on the eyes of somebody, அப்படிலாம் இல்லாமல் you're very simple and nice and all of that. ஸோ அவங்கள தான் நம்ம மாடெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த மாடெஸ்ட் ட்ரெஸ்ட், மாடெஸ்ட் ஆட்டிடியூட், இந்த மாதிரி வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் இதே ஆப்போசிட் என்ன, very on the face. Okay. They're very arrogant, they're very pompous. Okay. ஸோ அவங்க வந்து ரொம்ப ஹம்பிள்னா என்னன்னே தெரியாது. அப்படியே அவங்க வரும்போது நீ அது பண்ண, நீ இது பண்ண, நீ இங்கே போ, நீ அங்கே போ, நீ இது பண்ண அது பண்ண அப்படின்னு அவங்க வர்றத அப்படியே ஒரு 10 பேருக்கு அவங்க அப்படியே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே வருவாங்க. அவர் வந்து ரொம்ப அரகெண்ட்டாக இருப்பாங்க, ரொம்ப என்ன சொல்லுவாங்க, ரொம்ப க்ரூவல்ன்றதை தாண்டி, க்ரூவல்னால் ஒருத்தர் நசுக்கி கொள்வது அப்படியெல்லாம் இல்லாமல், பட் அவங்க இன்ஃபேக்ட் வார்த்தைகளே அப்படி பண்ணுவாங்க, அவங்க ஆட்டிடியூட்லேயே அப்படி பண்ணுவாங்க. தே நாட் வெரி வார்ம், தே ஆர் நாட் வெரி அப்ரோச்சபிள். அவங்க நிறைய பேர் வந்து ஐயோ அந்த பொம்பளையா வேணாப்பா, ஐயோ அந்த சாரா வேணாப்பா அப்படின்னு
நிறைய பேர் வந்து அவங்கக்கிட்ட பேசவே மாட்டாங்க, அவங்ககிட்ட வச்சுக்கவே மாட்டாங்க. ஸோ அப்படி இருந்தனா தட் இஸ் கால்ட் arrogance. ஓகே, தட்ஸ் கால்ட் பீங் வெரி pompous. they are not very friendly rulers. நம்ம நிறைய கிங்ஸ் பார்த்துருப்போம் who are very modest. ஓகே, நம்ம நிறைய கிங்ஸ் பார்த்துருப்போம், அவங்களாம் அப்படியே வந்து அவங்க மக்களுக்காக என்ன வேணால் செய்வாங்க. they are very warm. அவங்க ரொம்ப ஜஸ்டிஃபைடாக இருப்பாங்க. they are very dignified, they are very kind. ஸோ அப்படிப்பட்ட கிங்ஸ் தானே நமக்கு தெரியும், அப்படிப்பட்ட கிங்ஸ் தானே நமக்கு பிடிக்கும். அப்படி இல்லாமல் நம்ம ரூலர்ஸ்லேயும் நம்ம நிறைய பார்த்துருப்போம். நம்ம வந்து இவங்க வந்து அப்படியே இவங்க பார்த்தாலே அவ்வளோதான் சுட்டு கொண்டுடுவாங்க. இந்த அலாவுதீன் கில்ஜி இவங்களாம் பற்றி படிக்கவே நமக்கு தெரியும்ல, இப்போ அவங்களாம் என்னப்பா இவ்வளோ டெரராக இருக்காங்க, அவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே. ஸோ இது மாதிரி இருக்கும்போது நமக்கே வி ஹாவ் அன் இமேஜினேஷன். அவங்களாம் ஒரு 500-600 இயர்ஸ் முன்னாடி வாழ்ந்தவங்க. வி டோன்ட் ஈவன் நோ தெம். இப்போ இருக்கிற ரூலர்ஸ் நமக்கு தெரியும், வி நோ தே இன் அண்ட் அவுட்ஸ் எல்லாம். பட் அப்போ இருக்கிற ரூலர்ஸ் எதுவுமே தெரியாது. நம்ம ஒரு அரை பக்கம் தான் படிப்போம் அவங்கள பற்றி. அதை வச்சே வி பில்ட் அன் இமேஜ் ஆஃப் தெம். ஓ, கிங்ஸ்னால் இப்படி தான் போல், இவங்களாம் இப்படி தான் இருப்பாங்க போல். ஸோ இது அவங்கள மாதிரி ரூலர்ஸ் நம்ம பாம்பஸ் ரூலர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தே பீங் வெரி arrogant. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்கலாம் மியூச்சுவல். ஸோ மியூச்சுவல்னால என்னென்னா யூ டாக்கிங் அபவுட் 2 people. ஒரே பர்சன் பற்றி நீங்கள் மியூச்சுவல்னு சொல்ல மாட்டீங்க. ஸோ 2 person பற்றி பேசுகிறீங்கன்னா தான் நீங்கள் மியூச்சுவல்னு சொல்வீங்க. ஸோ மியூச்சுவல்னாலே ஜாயிண்ட். ஓகே, ஸோ ஜாயிண்ட் ஐடென்டிக்கல். இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்னாலே என்ன, நீங்கள் ஒரே ஒரு ப்ராடக்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க இல்லை, நீங்கள் நிறைய ப்ராடக்ட்ஸ் சேர்ந்து ஒரு பேக்கேஜில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. இந்த ஃபண்டு அந்த ஃபண்டில் ஒரு 10 மார்க்கெட் ஒரு 10 ஸ்டாக்கோட ஒரு ரேட்ஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே தான் நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ தட்ஸ் கால் மியூச்சுவல். ஸோ மியூச்சுவல் மீனிங் யூர் டாக்கிங் அபவுட் a lot of things together. ஓகே, ஸோ அதான் மியூச்சுவல். ஸோ இதுவே வந்து ஆப்போசிட் என்ன, செப்பரேட். ஸோ மியூச்சுவல்னா 2-3 சேர்ந்து இருக்கிறது பற்றி, அதோட ஆப்போசிட்னா பிரிஞ்சு இருக்கிறது பற்றி. ஸோ செப்பரேட் அண்ட் டிஸ்டிங்க்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன வார்த்தை என்னன்னா நிம்பிள். ஸோ நிம்பிள் என்னென்னா அது வந்து அவங்க ரொம்ப என்ன சொல்கிறாங்க, ரொம்ப ஸ்மார்ட்டாக, ரொம்ப ப்ராம்ப்டாக இருக்கிறவங்க. என்ன சொல்லுவாங்க, ஸோ ஹீஸ் அ மேன் ஆஃப் நிம்பிள் அண்ட் கீன்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லை. ஸோ மீனிங் அவங்க வெரி ஷ்ரூட், they're very smart, they're very clever அந்த மாதிரி. ஓகே, ஸோ ப்ராம்ப்டாக பிரிஸ்காக இருக்கிறவங்க தான் நம்ம நிம்பிள் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுவே அவங்க ஆப்போசிட் என்ன, ரொம்ப ஸ்லக்கிஷ். ஐயோ அவன் நடக்கவே மாட்டா, அவனை போய் நீ பேசுகிற அப்படி சொல்கிறது. ஓகே, ஸோ அவங்க பற்றி பேசும்போது தேர் நாட் வெரி பிரிஸ்க், தேர் நாட் வெரி ஷ்ரூட். அவங்க வந்து அப்படியே ரொம்ப ஸ்மார்ட். இப்போ இங்கேருந்து ஒரு 100 மீட்டர் போனோன்னு வச்சுக்கேன், அவங்க அதுக்கே பைக்கு தான் எடுத்துகிட்டு போவாங்க, அவங்க அதுக்கே கார் தான் எடுத்துகிட்டு போவாங்க. அவங்கெல்லாம் அப்படி இல்லை. பட் அவங்க அப்பா பாருப்பா 10 கிலோமீட்டர் டெய்லியும் நடக்கிறாரு. ஸோ அப்போ சொல்லும் போது நீங்கள் அவரை பார்த்து நீங்கள் நிம்பிள்னு சொல்வீங்க, இவங்களை பார்த்து நீங்கள் ஸ்லகிஷ்னு சொல்வீங்க. பிகாஸ் ஹீ இஸ் யூஸ் டு இட். அவங்க அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஓகே, ஸோ ஸ்லகிஷ், லாங்குவேட் இந்த மாதிரி வார்த்தைங்க நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்டு என்ன, நான்சலான்ட். நான்சலான்னா என்னென்னா இந்த வார்த்தையுமே நீங்கள் அதிகமாக இந்த ஜென்சி பேசுகிறது நீங்கள் கேட்பீங்க. ஸோ நான்சலான்னா என்னென்னா தேர் நாட் வெரி ஹாப்பி, தேர் வெரி ஒரு ஹை கீலாம் இல்லாமல் தேர் வெரி லோ கீ அந்த மாதிரி. ஸோ லோ கீ தானே இப்போது எல்லாருமே பேசுகிறாங்க, எல்லாருமேனா இந்த ஜென்சி அவங்கெல்லாம் பேசுறது. ஸோ மீனிங் வேர்ட், இப்போ நீங்கள் வந்து ஒரு புதுசாக ஒரு கார் வாங்கிட்டீங்க, யூஆர் வெரி எக்ஸைட்டட் அபவுட் இட். ஓகே, ஸோ என்சாலட்டடாக நீங்கள் வந்து எல்லாருக்குமே சொல்கிறீங்க, நான் இது பண்ணிவிட்டேன் அது பண்ணிவிட்டேன், எனக்கு இது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படி. ஸோ இதுவே அவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ இந்த ஜென்சி அவங்கெல்லாம் சொல்லுவாங்க, எனக்கெல்லாம் இது ஒன்றும் இல்லை, இது கார் தானே, எனக்கு அதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ அவங்க வந்து ஒரு செலிப்ரேட் பண்ண வேண்டிய விஷயம், நீங்கள் அதுக்குன்னு அப்படியே பெரிய மேலெல்லாம் அடித்து அப்படியெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. யூஆர் பீயிங் வெரி ஹாப்பி அபவுட் இட். you're being very happy, proud and successful. நீங்களே சம்பாதிச்சு ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, you're very happy about it. ஸோ இவங்க எப்படின்னா இவங்களுக்கு அது மேபி அது அவ்வளோ செலிப்ரேட் பண்ணல, அவங்களுக்கு அது தேவையே இல்லை. ஸோ அப்படி இருக்குன்னா அவங்கள தான் நம்ம அதை நான்சலான்னு சொல்கிறாங்க. மீனிங் தேர் நாட் வெரி ஹாப்பி அண்ட் போஸ்டிங் அண்ட் தேர் நாட் வெரி செலிப்ரேட்டிங் த மூமெண்ட். ஸோ தேர் வெரி இன்டிஃப்ரெண்ட் டுவர்ட்ஸ் இட். இப்போ நீங்கள் ஒரு கார் வாங்கினதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு ப்ரெட்டு ஜாம் வாங்கினா கூட நான் இப்படி தான் இது பண்ணுவேன், ஒரு ப்ரெட்டு ஜாம் மாதிரி தான்ப்பா எனக்கு கார் வாங்குறது அப்படி. இட் இஸ் நாட் ஆட்டிடியூட். அவங்க வந்து எல்லாமே பணம் பற்றி அப்படின்னும் இல்லை, பட் அவங்க டெக்னிக்கலி அவங்க ஆட்டிடியூடே அப்படி தான் இருக்குது. அப்படின்னா அவங்களை நான்சலான்ட் அப்படி நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸோ நான்சலான்ட்டாக என்னன்னா they're not being very hyped about it, they're not being very ஒரு ஹை கீ ஹாப்பினஸ் ப்ரைட் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லாமல் they're being very nonchalant. என்ன இது இந்த ஒரு வெட்டிங் இவெண்ட் இருக்குது, ஆனால் எங்கள் ஆடியன்ஸ் எல்லாமே they're being very nonchalant. இப்போ நீங்கள் பாருங்களேன், ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு வேர்ல்ட் கப்லேயோ ஒரு மேட்ச்லேயோ இல்லை சாதா ஒரு ஐபிஎல் ட்ராஃபி எதுலேயுமே உங்களோட ஆடியன்ஸ் எல்லாமே அப்படியே அமைதியாக உட்காந்துட்டே இருக்காங்க. உங்களுக்கு என்ன தான் பெரிய பெரிய டிஜே பெரிய பெரிய பாட்டெல்லாம் போட்டாலும் எல்லாருமே அப்படியே அமைதியாக உட்காந்துருக்காங்கன்னா அப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா
the crowd is being very nonchalant அப்படின்னு சொல்லுவீங்க. பட் இதுவே ஒரு ஐபிஎல்ல அப்படியே செம்மையாக பாட்டெல்லாம் போட்டு நம்ம எல்லா பிளேயர்ஸ்க்குமே அப்படியே பயங்கரமாக என்ட்ரிலாம் கொடுத்து நீங்கள் அப்படியே எனர்ஜெட்டிக்காக ஒவ்வொருத்தரும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி அப்படியே ஷியர் பண்ணிங்கன்னா அப்போது என்ன சொல்லுவாங்க உங்கள் க்ரௌட் இஸ் என்சாண்டிங், இட்ஸ் ஸோ என்சலாண்ட் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. மீனிங் அந்த க்ரௌட் இஸ் வெரி lively, it's very happy, it's very cute, it's very nice. Okay, so இதுதான் அங்கே அதோட அர்த்தம். ஸோ மீனிங் இங்கே இட் இஸ் ஃபுல் ஆஃப் லைஃப் அண்ட் நைஸ்னஸ். இங்கே வந்து அது இல்லை, இட்ஸ் வெரி நார்மல், இட்ஸ் வெரி இன்டிஃப்ரெண்ட் அந்த மாதிரி. ஓகே, தட்ஸ் கால் பீங் நான்ஷலாண்ட். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆப்போசிட் என்ன, இது வந்து பீங் வெரி கன்சிடரேட் ஓ பீங் வெரி அட்டென்டிவ். அதான் இங்கே அவங்க எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக நல்லா கன்சிடரேட்டடாக இருக்காங்க, இங்கே அப்படி இல்லை. ஓகே, நெக்ஸ்ட் வேர்ட் nullify. ஸோ nullify நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸில், நிறைய கொஷின்ஸில், நிறைய மேக்ஸில், ஒரு நிறைய உங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துருப்போம். இந்த எஃபெக்ட் வந்து இட் நல்லிஃபைட் திஸ் அப்படின்னு சொன்னாங்கன்னா, நல்லிஃபைனா இட் அன்னல்ஸ் இட் கேன்சல்ஸ் இட். இது ஆனுவல் இல்லை, அனல். ஓகே, ஸோ அனல்னா கேன்சல் என்னன்னா, இப்போ நீங்கள் ஒரு பெரிய எஃபர்ட் எடுக்கிறீங்க, ஸோ இந்த எஃபர்ட்டுக்கு கான்ட்ரடிக்டிங்காக இது ஒரு எஃபர்ட் இருக்குன்னா ரெண்டுமே சேர்த்து அது நல்லிஃபை பண்ணிடுச்சு. நீங்கள் நல்லதாக ஒன்று பண்ணுறீங்க ஆனால் கூடவே சேர்ந்து ஒரு கெட்டதும் பண்ணுறீங்கன்னா அப்போது உங்களை பற்றி என்ன சொல்கிறது, நீங்கள் சூப்பராக ஒன்று பண்ணீங்க, நான் அதை பற்றி தான் பேசணும்னு நான் நினச்சேன், பட் கூடவே நீங்கள் இப்படி ஒரு கெட்டதும் பண்ணிட்டீங்களே, அது இது ரெண்டு எஃபெக்டும் எப்பவுமே இப்போ நல்லிஃபை ஆகிடுச்சுப்பா, நான் அதை பற்றி பேசவே விரும்பல, நீ போயிடு, நான் உன்னை பற்றி கெட்டதும் நான் பேச மாட்டேன் பிகாஸ் நீ அவ்வளோ நல்லது பண்ணிவிட்டு, நான் உன்னை பற்றி நல்லதே என்னால் பேச முடியல பிகாஸ் நீ ஈக்குவலி கெட்டதுமே பண்ணிட்டேன், ஸோ உன்னை பற்றி பேசுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ போ அப்படின்னு சொன்னேன்னா தட்ஸ் கால்ட் நல்லிஃபைடு. ஓகே, ஸோ இதோட ஆப்போசிட் என்ன, நீங்கள் நல்லிஃபை பண்ணாமல் ஒரு பற்றி மட்டுமே பேசுகிறீங்க, நீங்கள் ரொம்ப நல்லா பற்றி பேசுகிறீங்கன்னா you're upholding something. Okay, you're upholding something, you're confirming something அந்த மாதிரி. Okay, so next word பார்த்தீங்கன்னா numerous. ஸோ நியூமரஸாக நிறைய இருக்குன்னு அர்த்தம். ஸோ ப்ரொஃப்யூஸ்ன்ற வார்த்தை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதுவே ஆப்போசிட் என்ன, ரொம்ப ஸ்கார்ஸ். ப்ரொஃப்யூஸ்ற ஆப்போசிட்டே வந்து ஸ்கார்ஸ், அங்கே இல்லவே இல்லை அப்படி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் ஆப்ஸ்ட்ராக்ட். ஸோ ஆப்ஸ்ட்ராக்ட்னா நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் அப்படியே தடுக்கிறீங்க. ஓகே, ஸோ ஆப்ஸ்ட்ராக்ட்னா நீங்கள் அதை இம்பீட் அப்படின்னு சொல்லலாம். தட்ஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் வேர்ட், நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். இவங்களோட மூவ்மெண்ட் வந்து இட் இஸ் இம்பீடட் வித் திஸ் எஃபர்ட், ஆர் இவங்களோட அந்த ஸ்கீம் வந்து இட் வாஸ் இம்பீடட் பிகாஸ் ஆஃப் திஸ், இந்த டிராஃபிக்கோட இதை வந்து இட் வாஸ் இம்பீடட் பை திஸ் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் சொல்லும் போது அதுதான் வந்து இம்பீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இட் மீன்ஸ் இட் இஸ் ஸ்டாப்பிங் டெம்பரரிலி, இட் இஸ் அன் அப்ஸ்ட்ரக்ஷன் டு இட் இஸ் லைக் ஒன் ஒரு ப்ரிவென்ஷன் மாதிரி. ஸோ தட் இஸ் கால் அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் ப்ரிவென்ஷன். இதோட ஆப்போசிட் என்ன, நீங்கள் எந்த ப்ரிவென்ஷனுமே பண்ணல, அப்படியே விட்டுறீங்க. ஸோ அவங்கள வந்து அப்படியே அவங்களோட வேலையை அப்படியே போக சொல்கிறீங்க. ஸோ தட்ஸ் கால்ட் ஃபெசிலிட்டேட்டிங் ஆர் என்கரேஜிங் ஒரு ஹேசனிங். ஹேசனா ஃபாஸ்ட்டாக நீ போ ஒன்றும் பிரச்சனை இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புறது. ஸோ தட் இஸ் கால்ட் அப்ஸ்ட்ரக்ஷனோட ஆப்போசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் நம்ம பார்க்கலாம் obtain. ஸோ obtainனா நமக்கு தெரியும், அங்கேருந்து ஒன்று கிடைக்கிறது. யூ obtain that information from somethingனா you have an access to that information. That information cannot be obtained அப்படின்னா that information cannot be accessed, அது எனக்கு கிடைக்காது. ஓகே, ஸோ that's called inaccessible. ஓகே, ஸோ இங்கே obtainனா access or inherit. ஸோ அதோட ஆப்போசிட் என்ன, நான் உனக்கு கிடைக்கும், அதோட ஆப்போசிட் என்ன, கிடைக்காது. ஸோ அது உங்ககிட்டேருந்து நான் பிடுங்கிட்டேன். ஸோ that's called forfeiting. ஓகே, ஸோ that is called forfeiting, அதுதான் இதோட ஆப்போசிட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வேர்ட் பார்க்கலாம் ஆப்வியஸ். நமக்கு தெரியும் ஆப்வியஸ்னா இட்ஸ் வெரி ஆப்வியஸ்னு நான் பார்த்தாலே தெரியுது, அதுதான் இதுக்கு மேலே என்ன நீங்கள் சொல்லணும் அப்படின்னு. ஸோ விச் மீன்ஸ் எவிடென்ட், அதான் பார்த்தாலே தெரியறது பேர் தான் ஆப்வியஸ். ஸோ அதுதான் நம்ம எவிடென்ட்னு சொல்லுவோம். சம்திங் விச் இஸ் நாட் ஓகே. இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ உங்களோட ட்ரெஸ் ரொம்ப டல்லாக இருக்குது அப்படின்னா எனக்கு பார்த்தாலே தெரியுது உங்கள் ட்ரெஸ் டல்லாக இருக்குது. ஸோ இட்ஸ் அன் ஆப்வியஸ் திங். பட் ஆனால் எனக்கு உங்கள் ட்ரெஸ்ஸே நான் பார்க்கல, யாரோ பார்த்துட்டு சொன்னாங்க. ஸோ அது வந்து உங்கள் ட்ரெஸ் டல்லாகவே இல்லைப்பா, ரொம்ப டல்லாக இருக்குன்னா அப்போ நான் ஆப்வியஸ்னு சொல்லவே மாட்டேன். ஆப்வியஸ்லி நோ, ஐ டோன்ட் நோ இட், நான் அதை பார்க்கவே இல்லை, எனக்கு எப்படி தெரியும். ஸோ when there is no evidence you can't be obvious about something. ஓகே, ஸோ இங்கே தான் உங்களுக்கு அதோட யூசேஜ் உங்களுக்கு தெரியணும். உங்களுக்கு சம்திங் which you can see, which you can feel, which you can trust, which you can decipher. ஸோ அதை தான் நம்ம ஆப்வியஸ்னு சொல்லுவோம். எங்கேயோ நடக்கிறத பற்றி ஆப்வியஸ்லி அப்படின்னு நம்ம சொல்ல மாட்டோம், சொல்லக்கூடாது. பிகாஸ் உங்களுக்கு you do not have proof, you do not have a stance on it or a stake on it. ஓகே, ஸோ அப்போ அது வந்து ஆப்வியஸ் இல்லை, உங்களுக்கு அது தெரிஞ்சால் தான் அது ஆப்வியஸ். ஓகே, ஸோ எவிடென்ட், அப்பேரண்ட், ஸோ இதெல்லாமே வந்து உங்களுக்கு தெரியுது, அதனால நீங்கள் ரொம்ப ஆப்வியஸாக நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே, ஸோ இதுவே வந்து அதோட ஆப்போசிட் என்ன, ஆம்பிகுவஸ், obscure. ஆம்பிகுவஸ்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை, உங்களுக்கு தெரியல,
தெரியலையே அவன் என்ன ட்ரெஸ் போட்டானே எனக்கு தெரியாது, எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்கிறது. யூ ஹேவ் நோ க்ளூ அபவுட் இட், யூ do not have an opinion about it. ஓகே, மேபி அவன் சொல்கிறதுனால நான் நம்பலாம், இவன் என் ஃப்ரெண்டு நான் நம்பலாம், பட் எனக்கு தெரியாது. ஸோ ஐம் நாட் வெரி ஆப்வியஸ் அபவுட் இட், ஐம் நாட் வெரி சர்டன் அபவுட் இட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்ன, ஆப்டிமிஸ்ட் தெரியும், தே வெரி ஃபோக்கஸ், தே வெரி பாசிட்டிவ். அவங்களோட ஆப்போசிட் என்ன, பெசிமிஸ்ட். அவங்க வந்து எது எடுத்தாலும் இதெல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் அப்படிலாம், நம்ம எல்லாமே நெகட்டிவாக அவங்க யோசிப்பாங்க, இது ஒரு வேலை இப்படி ஆகிடுமோ அப்படி சொன்னால் அதெல்லாம் வந்து பெசிமிஸ்டிக் ஆட்டிடியூட். ஓகே, ஸோ இன்னுமே சில வேர்ட்ஸ் இருக்குது, ஸோ அதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓகே, தேங்க்யூ.